பகவானை பிடிந்து மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது திருவள்ளுவர் ஒரு நாளைக்கு ஒரு கிரகமாக செய்யப்பட்டார். இந்த சிறப்பாகப்பட்டது 1800 அப்பேற்பட்ட சாபத்தினுடைய கழகம் எங்கே கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைகளை கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் எமது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் திருப்தி அளிக்கக்கூடியவன் உருவாய் அருவாய் உலகாய் என்றார் கருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் கருவாய் அருவாய் என்ற கந்த கடவுளை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு. நாராயண நாராயண இங்க வாருங்கள். அம்மாவே அம்மா
வண்டியில தண்ணி கண்டு ஐயா திருச்செந்தூரின் கடலோரத்தில் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திநாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் இடம் கூடும் செய்வார்கள் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் இடம் கூடும் செய்வார்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திநாதன் அரசாங்கம் கருணை குறுமுகங்கள் ஆறும் கரங்கிற வழி ரெண்டும் உண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் என்ற கந்த கடவுளை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமையாரிடம் இடத்தை பார்க்கின்ற விலையில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் உடற்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த இடத்தை பார்த்தார். இப்பாடலை பாராட்டி சங்கரவேல் ஐயா அவர்கள் இங்க நாராவண நடிக்கும் நாட்களே வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ரூபாய் 20 அன்பளிப்பளித்துள்ளார். தமிழ் வழங்கி பெருமை விடுதி அன்பு உள்ளதற்கு நன்றி. இன்று கிடந்த வணக்கம். இப்பேற்பட்ட சிறப்பு
பழகுகின்ற இடத்தை பார்த்தால் அண்ணன் பழைய பாட்டா பழக்கினாரு. இருக்கிற நாசமா நான் அடிச்சேன். அது கம்மியா வருது. அதுதான் நல்லது. நம்ம வாங்குறதுதான் சரி. நம்மளை வாங்கினாதான் இருக்கணும். வாங்குறது வாடிய கருத்த புள்ள. சரி பாருங்க, பொம்பளை பிள்ளை வந்து பாருங்க பண்ண முடியாது. இந்த டான்ஸ் காலத்துல வரும்ல, கண்டிப்பா பாருங்க. பாடுறேன், நீங்க எந்திரிச்சு ஆடுறீங்க. நான் பாடுறேன், நீங்க ஆடுறீங்க. நன்றி. அன்படி வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு உள்ளதுக்கு நன்றி. நன்றி கலந்து வணக்கம். நன்றி. பாடுறோம் இந்த வந்தோட இன்னைக்கு இந்த பாட்டை பாடுறோம். என்ன பாட்டு? இளையராஜா பாட்டு. நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அது வீட்டுல இருக்கிற ஆளுகள்லாம் எழுப்பிட்டு வரக்கூடாது. இப்படி தனியா வந்து வேலை பண்றீங்கள ஆளுகள் அந்த 4 பேருமா பார்த்தா கொஞ்சம் கூட்டமா தானே இருக்கான். நன்றி. நன்றி. பாடுறேன். உங்க ஊருக்காக வாங்குறது தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா பாடுங்க. சமரசம் நம் வாழ்விற்கான சமரசம் குடாகும் இடமே. நம் வாழ்விற்கான சமரசம் குடாகும் இடமே.
வேண்டும் எப்படியெல்லாம் என்று பாருங்க 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 நாங்கள் இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? யாரியும் அணுவே சேகரனாய் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? யாரியும் அணுவே சேகரனாய் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? விதைக்கப்பட்டது மலைமுருகன் மலைமுருகன் பார் முருகனா மலைமுருகன் எங்க அண்ணன் என் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அவர் தான் எங்க ரசிகர் அன்பு அண்ணா அவர் தான் பேசினார் என்கிட்ட கர்ணனுக்கு அடுத்த கொடைவல்லல் அவர் தான் நிறைய அதிகம் நினைக்கிறேன் இல்ல இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ரூபாய் 50 நன்றி பாடலுக்காக மாப்பிள்ளை அவர்களுக்கு அன்பளி கழித்துள்ளார்கள் பெருமைப்படுத்தி அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி இழந்த வணக்கம் நன்றி நன்றி பெருமையான இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட சிறப்புமிகு இந்த இடத்தை பார்த்தா இன்னொரு கீதம் போங்க இன்னொரு கீதம் நீ வாங்கி வச்சுக்காத மாதிரி சேனை வருகிறது தான் சேனை வருகிறது தன்மானம் எங்க தளபதி ஒரு சேனை சேனை வருகிறது சேனை வருகிறது
ஏதாவது சத்தம் ஆளோலம் குதியது குயிலானது குழலாம் குழலினது யார் என்னது என்பது யாரும் குடிக்கல போல ஒருத்தருமே ஒரு சில பேர் ஒரு சில பேரை தவிர யாருமே குடிக்கலைங்க இப்ப குடிதா எல்லாருமே குடிக்காம இங்க குடிக்கிறதுக்கா குடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன தெரியுமா பெருமையான இடத்திலே அருமையான சாரீர வளமை இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த மண்மணி ஆளை பாட வேண்டும் என்று பார்த்தா எப்படி எல்லாம் பாட வேண்டும் நதியோரம் நாடல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல Maria
நடு சாபத்தில் இருக்கு சங்கதி வருகிறார் வனக்காவலர். அவரை சந்தித்து இங்க இருப்பவர்கள் யார் என்று தெரியாதவர்கள் நடிக்கிறேன். நம்ம ஊர் தானே இருக்கிற நம்ம ஊர்ல ஆடாம அடுத்த ஊர்ல எப்படி ஆட முடியும்? இந்த ஆடு நம்ம பாக்குற ஒரு எந்த செயலுமே அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாத வரையும் அது எல்லாரும் மேற்கொள்ளப்பட்டது. நீங்க ஆடுறத பார்த்து மத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாரு. அந்த ஆட்டம் ஆடிட்டாரு. ஆளெல்லாம் அந்த வழி அடிக்க போட்டாங்க. கண்டு மைதான உங்கள் வதன வந்தார வட்டி கண்டையோட விடிகள் கிளிமொழி வாயினூரன் கண்டோ சக்கரையோ மணியோடு கடந்த வாகம் அண்டவா முடிவெல்லாம் அமிர்த கொண்டு வைக்கலாம் என்று வாழ்ந்தார்கள். இப்பேற்பட்ட சாரீர வளமை படித்த முன்மணிகான் அந்த பாட்டு ஐயா வேணாமா பாட்டு பாடாட்டமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்கு வந்துட்டோமா, ஊர் ஜோடியும் தின்னாச்சா, மேடைக்கு இங்க வந்துட்டோமா, அவ்வளவுதான் முடிஞ்சு. காசு காலையில் ஒரு காலை வாங்கிட்டு போகணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொடுத்த காசு அண்ணே சொன்னேன் சொல்லிட்டா சொன்னேன் வாங்கி
குற்றால மழகிலே குதித்து வந்த தமிழிலே குற்றால மழகிலே குதித்து வந்த தமிழிலே பேரழகே நீ யாரு வந்தார வடிவிலே நீ யாரு நாரியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே நாரியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே ஓவியத்தின் ஒரு மகளே நீ யாரு தமிழ் மகளே நீ யாரு தமிழ் மகளே நீ யாரு குற்றால குற்றால சால மலைகளே குதித்து வாழ தமிழே வட்டார பேரழகே நீ யாரு வந்தார வழியிலே நீ யாரு நீங்கள் எமக்களித்த கைதாரி பெருமைகள் நீங்கள் எமக்களித்த நெய்யாரி பெருமைகள் நாங்கள் உமக்களித்த நம்பிக்கை நீங்கே எமக்களித்தாய் செல்வமே நீங்கே எமக்களித்தாய் செல்வமே குற்றால குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டார பேரழகே நீ ஆடியதெங்கள் வந்தார வழியிலே நீ யாரு தென்கோடி தூத்துக்குடி இருக்கும் துணை தென்கோடி தூத்துக்குடி இருக்கும் துணை தென்கோடி குதித்து வந்த தாயகமே சந்தோஷமாய் நீங்க தமிழகமே மூதோட்டமாக நீங்கள் தமிழகமே தமிழ் மொழி கொண்டவர்கள் தங்கள் தமிழ் நங்கை தமிழ்மொழி கொண்டவங்கள் தங்க நிறம் இன்னும் நங்கை அவளும் கேரளத்து வெள்ளத்திலே தமிழ்நாடாசை வரும் உள்ளத்திலே தமிழ்நாடாசை வரும் உள்ளத்திலே குற்றால 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 மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டார பேரழகே நீ யாரு வட்டார மொழியிலே நீ யாரு பாடிக்கொண்டிருந்த காலம் நடந்து கொண்டே இருக்கிறது சந்திக்க வேண்டிய என்னமா சரிதா அந்த மாதிரி நான் காவல் சந்தித்து பிறகு ஆக வேண்டும். அந்த ரவி கும்பு தேவ துணிவு உலக அந்த ரவி கும்பு தேவ துணிவு வணக்கம் காவலன் சந்தித்து பிறகு ஆக வேண்டிய நீ பார்த்தோம்னா அதுதான் தமிழர் மரபு. நம்ம தப்பான அப்பேற்பட்ட தமிழ் குடியிலே பிறந்த நாங்கள் வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்க வேண்டும். ஒப்புடன் முகழ்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்புடாக்குள்ளார்த்தான் உண்மை அமர்ந்தனாலும் முப்பழமொழி மாறல முகங்கெடுத்து நிவாராயும் கட்டிய பசியோடு கடும் கசியாகும் தானேங்க நோக்கு குழையும் அடிச்சும் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து கவையாடி கும்பாயி காட்டகத்தை நிற்கும் அவையல் என்ற நரம் சபையிலே நீட்டலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவனே நல்ல மரம் இப்ப அந்த வகையிலே இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இளவிழாபுரத்து வல்லமை குற்றம் இளைஞர்கள் கோழியில் திறம் குற்றம் குற்றம் தரமல்லார் கையகத்து அப்படின்னாங்களே யாரை காணி தாங்கள் இங்கு வருவதற்குண்டான காரணம் என்ன? தாங்கள் ஏன் வந்தீர்? எதற்காக வந்தீர்? தங்களுடைய நாமோதயம் என்ன? தங்களுடைய தாயுடைய பேர் என்ன? நாங்கள் இங்கே இந்த இடத்திற்கு உண்டான அண்ணே சேட்டா அந்த மைக்கை அமர்த்தி விடுங்க. இந்த குழம்பா மூடாம பேசிட்டு மைக்கை வாங்க வாங்க அண்ணா வாங்க நான் மணியை கடையை வச்சிருக்கேன். அப்புறம் வாங்க வாங்கன்னா புரியல எனக்கு. மரியாதையா வாங்கணும். என்ன மரியாதையா வாங்க?
சிரமம் தான் போ. என்ன சிரமம்? ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னு? ஏப்பா என்னப்பா? எங்க இருந்து முடிச்சீங்க? என்னையா எங்க இருந்து முடிச்சோம்? சாமி யாரு? எங்க அப்பாவுக்கு பிள்ளை. மாமியாவுக்கு பிள்ளைதாங்க சொன்னேன். அப்புறம் அப்பாவுக்கு பிள்ளைதாங்க. ஆமா. சாமி யாரு கேட்டேன்? சாமியார் தான். நானும் அவர் தெரியலையே. ஏங்க என்னங்க நீங்க சாமியாருங்க? ஆ. அதை கேட்கல. ஆ. சாமி யாரு? சாமியார் தான். உட்காந்து பேசுவோம். நின்றுட்டே பேசுறோம், ஒண்ணும் தப்பு இல்லை. நின்னுக்கிட்டே செய்வோமா? நீங்க சாமியாருங்க? ஆமாயா. ஐயோ அங்க இருந்து வந்தது ஏன் குத்தம்டா சாமி. சாமி யாரு? சாமியார் தாங்க. அப்புறம் சாமியார் தான் இல்லையா கேள்வி? ஒரு டீ வாங்கிட்டாடா குடிச்சிட்டு பேசுவோம். ஆனா அதை கேட்கல. வேற எதையா கேட்கிறேன்? கேட்கறது புரியுதா? நல்லா புரியுது. எங்க மைசடுக்காரன் நான் கேட்கறது புரியுதுல. நீ தூங்க அப்படியே கொட்டாய அப்பா சாமி யாரு? சாமியார் தாங்க. அப்புறம் மறுபடியும் சாமியார கூட்டு வச்சுனா ரபடி பையில கூட்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்க. ஏங்க என்னப்பா? நீங்க சாமியார் தெரியாம கிடக்குது. தெரியுதுல. நான் தான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனா? சாமி யாரு? சாமியார் தாங்க. அப்புறம் ஐயோ கொலகார பாவி அதை கேட்கலையா? வேற எதையா கேட்கிறேன்? சாமி ஆ. யாரு? சாமியார். அப்படிதான் நோட்டுக்கும் சாப்பிடலடா. வந்தது வந்து அப்படித்தாண்டா இருக்குது. சாமி என்னப்பா? கேட்டது புரியுது. நல்லா புரியுது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் புரியாம பேசுறேன். அவர் இல்ல, புரியாம. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஆனா புரியுதுங்க. சாமியாருன்னு அது திரும்பி நான் சாமியார் தாங்க. ஆனா சாமியார் தெரியாம கிடக்குது. சாமி யாருயா? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆளும் மண்டையும் ஆளுக்கு இடத்திற்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாம இருந்துட்டு நீ என்ன உன் பிரச்சனை இல்லையாப்பா? சாமியாருங்க அப்புறமா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிறேன். ஆமா. கூட வந்து பஞ்சாயத்து எடுத்ததுக்கு இல்லாம சொன்னதே சொல்லி இப்ப சரிப்பா, உனக்கு என்ன தெரியும்? சாமி யாரு தெரியும்? எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்னு நானு. என்ன திரும்ப அதே இடத்துல நிக்குது வண்டி. சரி, வா. நகரலையா? சாமி நீங்க உங்க அப்பாவுக்கு பிள்ளையா இல்ல உங்க பாட்டனுக்கு பிள்ளையா இல்ல உங்க அம்மாவுக்கு பிள்ளையா நான் கேட்கல. சரி, வேற என்னதான் கேட்கறேன்? சாமி யாரு? யார் என்பதற்கு ஆன்மா என்பது புரியும். என்ன உனக்கு தெரியும்? வாங்க. நீங்க யாருன்னா அதுக்கு ஆன்மான்னு பொருள். இப்ப நீ என்ன கேட்கிற? சரியா தானே கேட்கிறேன். தம்பி யாரு? அண்ணன் யாரு? என்ன அண்ணன்? கூட கொண்டாந்து என்ன தம்பி அப்புறம்? ஒரு கூடகத்துல ஒரு சின்ன பையனை பார்த்தா தம்பி யாரும் கேட்கறது வழக்கம். அதே மாதிரி அறியாத இடத்துல புரியாத இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தா சரி, தம்பி யாரு சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க முத. நீ யாருன்னு சொன்னா மண்டை மேல கொண்டு ஏய், நீங்க யாருன்னா மண்டையில கொண்டு அவத்து கொடுத்துருமா? நீ யாருன்னு சொன்னா அவங்க அப்பா மேல கொண்டு தாத்தா, நீ கொட்டாய் விடாத. எனக்கு கொட்டாய் வருது. நானே இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு நீங்க கொட்டாய் வேற விட்டுட்டேன். அப்ப திரும்ப நான் போய் பந்து வச்சுட்டு வரேன். திடீர்னு மாறிக்குவாப்ல. நீ அதே நோக்கத்தை பொம்பளை பார்க்கறதுலயே விளங்கி போயிடும். நீங்க எல்லாம் வயசுல எத்தனை உடச்சிய போய் உட்காரு. நாராஜன் ரூபாய்க்கு 16. நாராயணன் என்பவன் நான் வணங்கக்கூடிய கடவுள் ஸ்ரீவன் நாராயணமூர்த்தி. ஓம் நமோ நாராயணாய. நாங்க யாரு சொன்ன? நீ யாரையா சொன்ன? ரூபாய்க்கு 16 அவரை தானே சொன்ன. எப்படி? ரூபாய்க்கு அதிபதி யாரு? ரூபாய்க்கு அதிபதி மகாடேஷ். பதினு புருஷன் நாராயணன் யாரு? நாராயண ஒரு பதி. நீங்க உங்க பாட்டனை மட்டும் வந்து நாங்க 2 பேர்த்த சேர்த்துறோம். நான் ஒரு பிரம்மச்சாரி. நாங்க ஒரு சம்சாரி. அதனால நீங்க சேர்த்துக்கிறீங்க. ஆமா, நாங்க பிரம்மச்சாரி என்கிறதுனால நான் நினைச்சுக்கிறேன். நாங்க சம்சாரிலாம் சேர்த்து கோர்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு யோகி. நான் ஒரு துரோகி. துரோகியா? ஆமா. நான் தெரியுது துரோகி. நான் ஒரு சித்தன். நான் ஒரு பித்தன். நான் ஒரு ஞானி. நான் ஒரு மோனி. அறிவட்டம் என்னையா பேசுற? நான் ஒரு யோனி. சரி, இருக்கட்டும் தம்பி. அண்ணே, நாரத மகரிஷி அழைப்பார்கள். உங்க பேரு? நாரத மகரிஷி. ஓ நாரதர். ஓ நாரதர் இல்ல, நாரதர் தான். ஆமா, நாரத மகரிஷியா? சாமி நீங்க தான் நாரதர். அதான் சாமி இல்லையா, நாரதர் தான் நானு. நீங்க தான் நாரதர். நான் தான் நாரதர். சரி, இருந்துட்டு போங்க. உங்க பேரை சொல்லுங்க. அடே, என்ன பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. இப்பதானே சொன்னி நாரதர்னு. ஓ, அதுதான் உங்க பேரு? அதுதான் என்னுடைய பேர். அப்ப இவர் தான் நாரதரா? நாரதர். சரி சரி சரி, நான் தான் தெரியாம இருந்திருக்கேன். சரி, இருக்கட்டும். உங்க பேரை ஒரு சொல்லுங்க.
நாரதனை கூப்பிட்டு வச்சுன்னா ரவுடியை கூப்பிட்டு வேலை தான் சொல்றேன். அதை விட்டு மறுபடியும் வேலை சொல்லுங்க. நாரதர் என்னுடைய பேரு. சாமி வாங்க வணக்கம். நீங்க தான் நாரதர். அங்க நாரதர். சரி சரி. மறுபடியும் வேலை சொல்லுங்க கேட்டா வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். மரியாதையா இருக்கு. நாரத மகன் சென்றதை பார்க்கிறேன். சாமி நீங்க தான் நாரதர். நான் தான் நாரதர். சத்தியமா சத்தியமா. மாமியா சத்தியமா? மாமியா மலை சத்தியம் கேட்கிற, கொண்டாட்டி மலை சத்தியம் கேட்டா இன்னொரு கொட்டாயை விட்டு நான் உள்ள வருவேன் பாத்துக்க. கொண்டாட்டி மலை சத்தியம் கேட்டாலும் சரி, மாமியாட்ட சத்தியம் கேட்கிறேன். அது கொடுமையா? சரி நீங்க தான் நாரதர். நான் தாயா. நான் நம்புறேன். சரி ஆனா நான் நம்பணும். என்ன பண்ணணும்? நான் சில 3 ஆதார பொருட்கள் கேட்பேன். அதெல்லாம் நீங்க கொடுத்தாதே நம்புவேன். அப்படியா? நீங்க தான் நாரதர்ன்றதுக்கு உங்க ஆதார் அட்டையை கொடுங்க, வாக்காளர் அடையாள அட்டையை காட்டுங்க, வங்கி கணக்கு புத்தகத்தை காட்டுங்க, பான் கார்டை காட்டுங்க. அப்பத்தே நீங்க நாரதர் நான் நம்புவேன். இதெல்லாம் கிடையாதப்பா. மேல நான் ஒரு தேவலோக வாசி. நீங்க நான் நாவலர் என்பதற்கு நான் தாய ஆதாரம். அதை நாங்க நம்ப மாட்டோமுங்க. ஏங்க ஆதாரத்தை காட்டுங்க. அப்பத்தே நம்ம அட இவன் என்ன அது ஆதாரத்தை என்ன அது? ஏத்தா உனக்கு ஆதார் கார்டு இருக்குதுல்ல, ரேஷன் கடையில் பொருள் வாங்குற ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்கள, ஓட்டு போட ஓட்டுற இடையாளத்தை கொண்டு போனியா இல்லையா? ஓட்டு போடும்போது இவர் மட்டும் இல்லைங்கிறாரு, சிரிச்சுட்டு உட்காந்துட்டு கேள. நீங்க எல்லாம் பூலோகவாசியா? நான் மேலோகவாசி. மேலோகம்னா சத்தியலோகத்திலிருந்து வருகிறேன். சத்தியாலோகத்திலிருந்து வரீங்க? சத்தியாலோகத்திலிருந்து வரல, சத்தியலோகத்திலிருந்து வரேன். அது எங்க இருக்குது? மேல இருக்குங்க, வைகுண்டத்துல. வைகுண்டம். அப்ப நீங்க மேலூர். மேலூர். நாங்க பூலூர். மேலூர்னா மேல இருக்கிறதுனால இதுக்கு மேலூர்னு பேரு. கீழே இருக்கிறதுனால இதுக்கு கீழூர் தானே பேர் சொல்லணும். மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றோமா இல்லையா? ஆமா. பூலோகத்தை சுருக்கி பூலூர்னு சொல்றோம். ஆனா நாராயணன் நாராயணா அவரவர் எதுவும் கூப்பிடுறீங்க? நமக்கே சம்பளம் இருக்காது, அவருக்கு சம்பளம் எப்படி தர்றது? சரி இருக்கு போங்க சாமி. சரி தம்பி. நீங்க தான் நாரதர். நான் தான் நாரதர். உங்க அப்பா ரொம்ப ஆனா பழனி நகர நீங்க ஆமா பையனா ரொம்ப நாள் பழக்கணும் உங்க அப்பாவுக்கு எனக்கு. எங்க அப்பாவா? உனக்கு பழக்கம்? ஆமா. உண்மையா சொல்ற? அது முதுகுளத்தூர் சந்தையில கறிக்கடை விடுற பரம படைப்பு கர்த்தா, 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவபதங்களை படைக்கக்கூடிய பெருமுடைய வந்த பிரம்மா. 4 வகை யோனியா? நாவிசம், அண்டசம், திராயசம், சுவேதசம். மிளகு ரசம், பருப்பு ரசம், தக்காளி ரசம், புளி ரசம். இங்கிறதுலே அது இல்லையா? அது இது படைப்பு. முட்டை, கரு, வியர்வை, பார்வை அப்படின்னு 4 வகை தோற்றம். உங்களுக்கு தெரிஞ்சது 4 வகை யோனி. சரி. எங்களுக்கு தெரிஞ்சது 5 யோனி. 5 யோனி. என்னது? 5வது யோனி யாரு தெரியுமா? யாரு? எங்க திண்டுக்கல் 5 யோனி. அட நாராயண நாராயணா யோனி. யோனி. சரிங்க சாமி. சரிங்க தம்பி. எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா. அனைத்தையும் படைத்தது என்னது? ஆட்டை படைச்சது, மாட்டை படைச்சது, கழுதைய படைச்சது, தண்ணிய படைச்சது, எனைய படைச்சது, மயக்க பிடிச்சி மண்டைய உடச்சு இருக்குன்னு எனைய படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா புள்ள இருக்கோ ஓனாரு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்கிறேன். உங்க அம்மா இருக்காங்கல்ல? ஆமா. உங்க அம்மா ஒரு நிலம் மாதிரி. சரி. இந்த நிலத்துல உழுது தண்ணி வாய்ச்சது உங்க அப்பா. அந்த நிலத்துக்கு விதை ஓட்டது எங்க அப்பா. நோகாம செஞ்சுட்டு போறது உங்க அப்பா. ஒரே செஞ்சது உங்க அப்பா. ஒருத்தவங்க தெரியாம செஞ்சது எங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டாலே நீங்க. சரி சாமி. நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா. நாயை இழுத்துக்கிட்டு அடையிற மாதிரி படைச்சது அதுக்கு காரணம் எங்க அப்பா தான். ஆனால் அது பெற்ற சாபம் அப்படி. என்ன சாபம்? பாண்டவர் நடத்திலே மூத்தவனான அர்ஜுனனுக்கும் தர்மனுக்கும் இடையே நடந்த ஒரு கதை. என்ன கதை அது? அன்று பாஞ்சாலியுடன் தர்மன் இருக்கும் பொழுது அர்ஜுனன் உள்ளே பார்த்து சொல்ற இதுக்கு ஆதாரம் கிடையாது, இது ஒரு கர்ண பரம்பரை தான். உள்ளே அங்கே அர்ஜுனன் சென்று பார்த்ததாக அப்பொழுது நான் இருப்பதை என்னுடைய தம்பி அறிய செய்தேன். அது காரணம் என்னன்னா, வெளியில கொண்டு அவருடைய காலனியை நாய் தூக்கி பேசி அப்ப காரணம் இல்லைன்னு உடனே அர்ஜுனன் உள்ள போறான். அங்க அண்ணன் இருக்கிறார். என் தம்பி என்னை பார்க்கும்படி செய்தாய், அதனால் நீ ஊர் உலகம் பார்க்கிறபடி இவனுடைய இல்லறம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கிறதால ஒரு கதை உண்டு. அந்த சாபத்தினாலே நான் இழுத்துக்கிட்டேன். ஆமாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துல புள்ள பிறந்தது. ஆமா. ஒரு சிலருக்கு 20 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அங்க மட்டும் உங்க அப்பாவுக்கு டவர் எடுக்கலையோ? எல்லாம் ஊழ்வனை பையன். அப்படின்னு பிறர்க்கெல்லாம் முற்பகல் செய்ய தமக்கெல்லாம் ஒரு பறவையில் செய்த எதிர்வினைகளின் காரணமாக இப்பிறவையிலே குழந்தைகள் இல்லாமல் போக கிடப்பது என்பது என் தந்தையுடைய கணக்கு. அதெல்லாம் அதனால அங்க ஒண்ணு விளையாட மாட்டேங்குது. சரி சாமி, உங்களுக்கு எதுவும் 3 இல்லைங்கிறாங்களே அறுக்கிறதுக்காங்களோ? வெறுத்து எரிஞ்சுட்டேன். நீங்களே வெடுக்கணும் பிடிக்க எரிஞ்சிட்டீங்க. ஆனா நாராயணா வெறுத்து எரிஞ்சுட்டேன்னு. ஏன் பிடிக்கல? சுத்தமா இல்ல.
இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு கூட என்ன நான் பைத்தியமாயா திடீர்னு வர்றதுக்கும் போறதுக்கும் இல்லன்னா விட வேண்டியானையா. இந்த கார்த்திகை மார்கழியில பனிகாலத்துல கூட இல்லையா மண்ணாசை பெண்ணாசை முன்னாசை மூவாசைக்கு மறுத்தவன் தான். ரொம்ப சிரமம். ஆமா, இப்ப ஐப்பசி மாசத்துல என்ன பண்றீங்க? ரொம்ப குளிர் அதிகமா இருக்குமே, அதுக்கு என்ன பண்றது? ஆசை இல்லைங்கிறீங்களா? எப்படி ஆசை இல்லைன்னா விட வேண்டியதானே. அவனை மாதிரி ஆனா பிரச்சனை இல்லை. அது ஒன்னா நம்பர் பூரி மசக்காரி அவனை போய் போயிட்டு தெரியும் மதக்காரிலையும் பூதி மதக்காரியா அவன் பட்டத்தை பாரு எப்படி. சரி சாமி, அப்போ எங்கேயும் இல்ல ஆசையே இல்லைங்கிறீங்க. ஆமா, அப்புறம் 52 பொண்டாட்டி எப்படி கட்டினீங்க? 60 பிள்ளை எப்படி கட்டினீங்க? எல்லாம் முற்பிறவிங்க. உபன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வனுக்கு உபவர்க்கன் என்ற பெயரோடு ஒரு கந்தர்வனாக பிறந்து சித்ராங்காவனுடைய 52 பிள்ளைகளை திருமணம் செஞ்சேன். எல்லாரும்னா இல்லாத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. என்னப்பா 52 பொண்டாட்டி? அதவே ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டியை சமாளிக்கிறதே சிரமமா இருக்கு. நீங்க இந்த 52 எப்படி வச்சு சமாளிச்சீங்க? பையன் இருக்கிற ஆளுங்க ஊரா எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நாங்களே எங்கள காய கொடுத்தீங்கன்னா நாங்களும் போயிடும். செவனேன்னு முக்கியஸ்தர்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொல்லாம சுருட்டிட்டு போயிடும். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து வந்திருக்கோம். நாராயணன் சரி தம்பி, எங்களை சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. காலமறிந்து வாழாதான் வாழ்க்கை கோல் இழந்த குழந்தைக்கு சமமாகும். உண்மைதான். உங்க பேர் என்ன? எனது பேர் வீரத்தேவன். அப்பா பேர் நம்பி. அம்மா பேர் நங்கை. உடன் பிறந்தோர். முன்னுக்கு 3 பின்னுக்கு 3. என்னையா? ஆக மொத்தம் 7 ஆண்கள். எதுக்காக நீங்க? திணைக்காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. நாங்க இருக்கிறவங்க இருத்தனையாரு கேட்டேன். ஆமா. திணைக்கு மறுபேர். திணைக்கு மறுபேர் என்ன? ஒழுக்கம்னு பேர் உள்ளது. அது திணை. ஒழுக்கம் தெரியுமா? தெரியுமா? ஒழுக்கமா இருக்க போய் தான் இன்னைக்கு வந்து ஒழுக்கம் 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 ஓம்பப்படுங்கயோ ஓம்பப்படும் என்பவர் பிரியோ ஓம்பப்படுமா? சரி சரி. உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை ஒண்ணு எனது தங்கை வளர்ப்பு தங்கை வள்ளி. சரி. இன்னொரு என் கைவசம் தோழி. சரி, கூப்பிடல பாப்போம். உங்களை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? கூப்பிடுங்க பாப்போம். வரட்டுங்க. அவங்க கிட்ட நெய்யா அவளுக்கு ஒரு சாப்பிட்டு எங்கதான் போய் எப்படி இருந்துச்சு? ஏட்டா வீட்டுக்கு போற பொம்பளை எல்லாம் சுக்கு காப்பி போட்டு வேமா எடுத்துட்டு வாங்க. ஏட்டா மஞ்சள் போடுவேன். யார் யார் இப்ப வீட்டுக்கு போறீங்களோ எல்லாத்துக்கும் விடிய காலம் முட்டை மந்திரிச்சு வச்சு விட்டு போயிட மத்த வெளியூரா இந்த ஊர் தானே? வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இங்க ஞானாபுரம் வீட்டை வச்சுக்கிட்டு போறேன்னு இப்படி கலந்து துடிக்கிறீங்களே. இவரா சொல்ல போறத கொழுப்ப பத்தியா? நாங்க பங்காளிகளை நீங்களாவது 2 பேரும் வந்து உட்காருங்க. வந்துருச்சு போயிடாதீங்க. அங்க பத்தி ஒருத்தர் கபரியா பாரு உட்கார ஓடி மக்கா. இப்படி நம்பி வந்து இங்க உங்களை நம்பி தானே வந்திருக்கோம் நாங்களாம். இவ்வளவு தூரத்துல இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈவு இறக்கம் கூட அந்த மஞ்சள் பழம் வைக்க இல்லையே. நீ போயிட்டு வா, உன்னை காலையில வச்சுக்கிறேன் நான். சரி ஆமா ஆட்டாதான் அடி கிரைண்டர் அடி நம்பாடு வாமா, இந்த வழியை விடுங்களே, கொஞ்சம் அடைச்சிக்காமா. இந்த வழியை விடுங்க, வழியை விடுங்க. இது தெளிவாப்பா இந்த மாடு பார்த்த மாடுங்க கற்றவங்களுக்கு உங்களை இல்லைங்க. அந்த மாடு இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல்னா என்ன பொருள் தெரியுமா? நீங்க வேணா சொல்லுங்க. வேள்வி என்றால் யாகம். யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். அப்பேற்பட்ட திரௌபதி பொன்மாங்குயில்
சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் என்ற காதல் காதல் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்வையில் கூப்பிடா யாரு எவ்வளவோ தேவனா எவ்வளவோ தேவனா அவன் தான் குடிக்கிறேன்